கூகுளோட ஐஓ கான்ஃபரன்ஸ்ல பல விதமான புது புது விஷயங்கள் காட்டியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் வந்து கூகுளோட ஒர்க் ஸ்பேஸ், அதாவது கூகுள் டாக்குமெண்ட்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரியான விஷயங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஜிமெயிலில் ஒரு ஃபீச்சர் பார்த்தோம். அதாவது ஹெல்ப் மீ ரைட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. அதே ஃபீச்சர் வந்து இப்போ கூகுள் டாக்குமெண்ட்டுக்குள்ளேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கூகுளோட டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு அந்த கூகுள் டாக்குமெண்ட்டில் மேலே இருக்கிற பேசேஜுக்கு ஏற்றாப்புல வந்து இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்ம எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெல்ப் மீ ரைட் ஃபீச்சர் மூலமாக வழக்கம் போல் ஜிமெயிலில் வாசித்து எழுதுன மாதிரி அதே மாதிரியாக ஏஐ இன்ஜின் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று எழுதியிருந்துங்க. ஸோ இதை வந்து டேரெக்டாக நம்ம வந்து கூகுள் டாக்குமெண்ட்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். மேலும் கூகுள் ஷீட்ஸுக்கு வந்து ஹெல்ப் மீ ஆர்கனைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நான் ஒரு டாக் வாக்கிங் பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறேன், அந்த பிஸ்னஸுக்கான ஸ்லைட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா மட்டும் வந்து கேட்டு வந்து கிரியேட் பண்ண சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலமாக வந்து அதுக்கு தேவையான விஷயங்கள், உதாரணத்துக்கு யார் வந்து டாக் கூட்டு போகிறாங்க, யாரோட ஓனர், அது போக யாரோட டாக் எவ்வளோ நேரம் எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக கேட்டகரி வைஸாக வந்து ஒரு செல்லில் வந்து எக்ஸலில் வந்து கிரியேட் பண்ணிடுது. இந்த டேட்டா எல்லாமே வந்து தானாலே கிரியேட் பண்ணதாக இருக்குது. இதே மாதிரியே சூப்பராக ஐடியா சொன்னாலே நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து இந்த ஒர்க் ஷீட் ரெடி பண்ணி கொடுத்துருது. இது போக கூகுள் ஸ்லைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஹெல்ப் மீ விசுவலைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக தானாக வந்து இமேஜ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது எந்த ஒரு கூகுள் ஸ்லைட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு குட்டி கிளிப் பாட் மாதிரி காட்டுது. ஒருவேளை வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ தான் உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரிஜினல் ஃபோட்டோவை மாற்றி கொடுத்துருது. இந்த ஃபோட்டோஸை உங்கள் சைடுக்குள்ளே கொண்டு வரலாம். மேலும் அப்படி தெரியிற சஜஷன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் கிளிக்கில் வந்து நீங்கள் உள்ள இன்செர்ட்டும் பண்ணலாம். இது போக வந்து ஏஐ டியூயட் அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸ் ஃபீச்சரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது சைடு கிக் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டாக்குமெண்ட்டுக்குள்ள உள்ள பேசேஜ் எல்லாத்தையும் வாசிச்சு அதுக்கேற்றாப்புல வந்து ரியலாகவும் கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி பல விதமான விஷயங்களை வந்து மேட்ச் பண்ணி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு குட்டி சிச்சுவேஷன் ஒன்று பார்க்குறோம். அதாவது ஸ்டோரி மாதிரி அது ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து டேரெக்டாக டைப் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு இது மாதிரி ஒரு ஆள் காணோம், அதுக்கு வந்து என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது காணாமல் போனதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் வந்து அது சொல்லுது. மேலும் சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல வந்து கிளிப் ஆர்ட் மாதிரி எந்த ஒரு இமேஜ் வந்து டேரெக்டாக ஈஸியாக வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறது மூலமாக வந்து இன்செர்ட் பண்ணலாம். அது போக அந்த ஸ்டைல் பிடிக்கலனா கூட நீங்கள் வந்து திருப்பி வந்து ஏதாவது ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃபி மாதிரியான விஷயங்கள் கூட இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது போக இந்த சைட் கிக் ஃபீச்சரை வந்து டேரெக்டாக வந்து கூகுள் டாக்குமெண்ட் மட்டும் இல்லாமல் இமெயிலையும் வந்து ஒர்க் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ டேரெக்டாக வந்து இந்த சைட் கிக் ஃபீச்சரை அந்த ஐக்கானை டேப் பண்ணுற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து அதுக்காக எழுதலாம். இது போக கூகுள் ஸ்லைட்ஸ்லையும் வந்து அது வந்து கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ கூகுள் ஸ்லைட் நம்ம வந்து ஒரே டைப் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்கு வந்து எல்லா விதமான ஸ்லைடுக்கும் நம்ம இமேஜ் மட்டும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோமே, அந்த இமேஜ் எல்லாத்துக்கும் வந்து சேர்த்து நோட்ஸ் வந்து எழுதுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு டேட்டா ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. அதாவது கிரியேட் ஸ்பீக்கர் நோட்ஸ் ஃபார் ஈச் ஸ்லைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டுது. அதை கிளிக் பண்ணுற பட்சத்தில் எல்லா விதமான ஸ்லைடுக்கும் வந்து டேரெக்டாக வந்து அது டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு நோட்ஸ் வந்து எழுதிருது. அந்த டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நோட்ஸ் எல்லாமே சரியா இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது மாதிரியாக ஈஸியாக டைம் சேவிங் ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரியாக கூகுள் டாக்குமெண்ட் ஸ்ப்ரெட்ஷீட்ஸில் வந்து பல விதமான புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுள் டாக்குமெண்ட்டுக்குள்ளே இந்த ஹெல்ப் மீ ரைட் ஃபீச்சரும் அது போக வந்து சைட் கிக் ஃபீச்சரை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வீடியோ வரும். நான் டெக் இந்த மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.